தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் ஆராதனையை தேவன் நமக்கு தந்ததினால் கர்த்தர் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் 3 நாட்கள் கிருபையாய் நம்மை காத்து இந்த 4ஆம் நாளை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். நமக்கு பாராட்டி இருக்கிற சகல நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக, தேவன் நமக்கு செய்த பெரிதும் சிறிதுமான எல்லா நன்மைகளையும் நினைத்து கொஞ்ச நேரம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை மகா பெரியது. பெரிய கிருபையினாலே உங்களை என்னையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்த வசனமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். 12ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனம். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவனுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்முடைய பெருமூச்சை கேட்டிருக்கிறார். நம்முடைய பாழாக்குதலை பார்த்திருக்கிறார். நமக்கு விரோதமாய் சீறுகிறவர்களையும் கர்த்தர் பார்த்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்துவம், உங்களையும் என்னையும் சுகமாயிருக்க பண்ணுவேன், நான் அவனை சுகமாயிருக்க பண்ணுவேன், சீறுகிறவனுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் சீறுகிற வல்லமைகள் எழும்பட்டும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை காப்பேன், சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று தைரியப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை காக்கிறவர். பக்தன் அழகாக பாடுகிறான், காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனியும் காத்திடுவா, கலங்காதே மனமே காத்திடுவா, கலங்காதே உள்ளமே காத்திடுவா. எத்தனை பேர் நம் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறோம்? என்னை காக்கிற தேவன் நமக்கு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேரித்து ஆற்று நீர் வற்றினாலும், பஞ்சத்தில் தேசம் வாடினாலும், பானையிலே மா எண்ணெய் குறைந்தாலும் நம்மை காக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை சீறுகிறவர்களுக்கு நம்மை காக்கிறவர். சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தைரியப்படுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு சுகமாயிருக்க நாம் செய்ய வேண்டிய ஒரு 3 காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேஃப் லைஃப், சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப் அண்ட் சர்வீஸ். சேஃப், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் சர்வீஸ். இந்த 3 காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சுகமாயிருக்கணும்னா முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. 18ஆம் சங்கீதத்திற்கு நாம் திருப்பும்போது நம்முடைய வேத புத்தகத்தை, சங்கீதம் அல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் படிக்கும்போது அங்கே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் அதற்குள் ஓடி, the name of the Lord is strong tower. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலத்த துர்கம். அந்த துர்கத்துக்குள்ள நீதிமான் ஓடி அவன் சுகமா இருக்கிறானா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்துக்குள்ளே, தேவனுடைய செட்டைக்குள்ளே, தேவனுடைய வல்லமைக்குள்ளே, அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடி வரும்போது சுகம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் 6 அடைக்கல பட்டணங்களை செய்ய சொன்னார். எப்ரோனிலே ஒரு அடைக்கல பட்டணம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோலானிலே ஒரு அடைக்கல பட்டணம், 6 அடைக்கல பட்டணம். அந்த அடைக்கல பட்டணத்தில் ஒரு ஆசாரியன் இருக்கிறான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அடைக்கல பட்டணத்தில் கைப்பிசகாய் ஒருவன் தவறு செய்துட்டான்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஓடி வந்து ஜனங்களை அவனை துரத்தி கொண்டு வரும்போது ஓடி வந்து இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள நுழைந்து விட்டார். அடைக்கல பட்டணத்தில் கால் வச்சுட்டா அவனை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆசாரியன் அவனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறதுனாலே, ஒரு ஆசாரியன் அங்கே இருக்கிறதுனாலே, அவன் அடைக்கல பட்டணத்தை நம்பி, ஆசாரியனை நம்பி ஓடி இந்த அடைக்கல பட்டணத்துக்கு வந்ததுனாலே அவன் ரத்த சிந்தினவனா இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொலைபாதகத்தை செய்தவனா இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கைப்பிசகாய் அவன். ஒருவேளை உதாரணத்துக்கு இப்படி சொல்லுகிறேன், ஒரு மாமரத்தில் நிறைய மாங்காய் தொங்கிட்டு இருக்கு. ஒருவன் கல் எடுத்து எறிகிறான். மாங்காவில் கல் படுறதுக்கு பதிலாக அந்த வீட்டு ஓனர் தலைவில் கல் பட்டு மயங்கி கீழே விழுந்துட்டார்னு வச்சுருங்களேன். அப்படிப்பட்ட அவன் வேணுன்று செய்யலை, கொலை செய்யணும்னு செய்யலை. ஆனால் அவனுடைய எண்ணம் மாங்காய் எடுக்கணும். ஆனால் கல்லோ ஓனருடைய தலை பதம் பார்த்துட்டு இவன் ஓடி பயந்து ஓடுகிறான். ஊர் துரத்தி கொண்டு வருகிறது. அவன் ஓடி அடைக்கல பட்டணத்தில் கால் வச்சுட்டான். அவனை இரத்த பழிக்கு அவன் நீங்களாக்குகிறான். கொலை செய்யப்படுவதற்கு அவன் நீங்களாக்கப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்னவென்றால் அங்கே ஒரு ஆசாரியன் இருக்கிறான். இதே போலதான் கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். நீதிமான் அதற்குள்ளே ஓடி வருகிறானாம். அதனாலதான் தாவீது புலம்பல் பாடினான். அப்னேரை குறித்து பாடும்போது, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்கள் விலங்கிடப்படவும் இல்லையே, அப்னேரே பதிகெட்டவன் செத்தது போல செத்தாயே. ஏனென்றால் அவன் தாவீதை சந்தித்து விட்டு அடைக்கல பட்டணத்துக்கு பக்கத்தில் அவன் யோவாபால் கொலை செய்யப்பட்டான். அதனாலதான் புலம்பல் பாடுகிறான். திருவியானூரிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சுகமாய் வாழ்ந்திருக்கிறதுக்கு ஒரு அடைக்கல பட்டணம் இருந்தது. அடைக்கல பட்டணத்தில் ஒரு ஆசாரியன் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிரதான ஆசாரியனாய் நம்முடைய இயேசு இருக்கிறார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கும்போது, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒரு இயேசு இருக்கிறார். இந்த இயேசுவிடத்தில் யாரெல்லாம் ஓடி வருகிறார்களோ, யாரெல்லாம் இந்த இயேசுவை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் இந்த இயேசுவிடத்தில் வருகிறார்களோ, அவருடைய ஜீவிதத்தில் ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஒரு சுகமான வாழ்வை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சுகமாயிருக்க பண்ணுவேன். நான் இப்பொழுது எழுந்து அவனை சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர், நீ சுகமாயிருக்கும்படிக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் அந்நிய தேசத்தால் ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரூத் இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டை நிழலுக்குள்ளே ஓடி வந்தார். இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய சட்டை நிழலிலே வந்தவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு ஒரு சுகமான வாழ்வை தேவன் அவனுக்கு தந்தார். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே போவாஸ் வாழ்த்துகிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டை நிழலில் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும் என்று 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக பரிதபிக்கிற, நமக்காக நம்முடைய சுக ஜீவியத்திற்காக பரிதபிக்கிற இயேசு மாத்திரமல்ல, உண்மையுள்ள அப்போஸ்தலர்கள் உண்டு. அப்போஸ்தலர்களுடைய கையில் உன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே, கிருபையுள்ள வசனத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்ததுனாலே, அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கும் ஆலோசனைக்கு நீ கீழ்ப்படுகிறதுனாலே, இந்த ஆலோசனையும் அப்போஸ்தல ஆலோசனை வழங்குறவர்கள் மாத்திரமல்ல, உனக்காக பரிதபித்து ஜெபிக்கிறவர்களா இருக்கிறார்கள். உன் சுக வாழ்வுக்காக. இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத் அப்போஸ்தலருடைய ஆலோசனைபடியே செய்தால். நகோமி அப்போஸ்தலருக்கு அடையாளமா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்பது அப்போஸ்தலருடைய வாக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பிரியமானவர்களே, என் பிள்ளைகளே, நீங்கள் நான் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவர்கள் பிள்ளை பெற்று வளர்ந்து பெரியவர்களாக வரைக்கும் நீ பொறுத்திருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய ஒன்றுமில்லாத நிலவரத்தை இந்த நகோமி அறிக்கை எடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ரூத் இந்த நகோமியை பின்பற்றி வந்தால், ஒன்றுமில்லை என்று அறிந்தும் நன்மை கிடைக்காது என்று அறிந்தும் அந்த ரூத் நகோமியை பின்பற்றி வந்தால் அவளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ஒரு சுகமான ஜீவியம், ஒரு மேன்மையான ஆசீர்வாதமான ஜீவியம் அவளுக்கு கர்த்தர் தந்தார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவினிடத்தில் ஓடி வந்தது போதாது. அப்போஸ்தல உபதேசத்தில் கட்டப்படு. உன் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிற அருமையான சத்தியத்தை சொல்லுகிற இயேசுவினிடத்தில் உன்னை வழி நடத்துகிற போவாசுக்கு நேராய் உன்னை ஜீவியத்தை திருப்புகிற
அந்த அப்போஸ்தலமாருடைய ஜீவியத்திலே, உபதேசத்திலே நீ கட்டப்படுவாயாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஓடி வருவோம். சுகமான ஜீவியத்தை கர்த்தர் தருவார். சுகமான ஜீவியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதாது, இயேசுவிடத்தில் ஓடி வந்தால் போதாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, நாம் அப்போஸ்தல உபதேசத்தை பின்பற்றினாலும் போதாது. இரண்டாவதாக, நான் சுகமாய் வாழ்ந்திருக்கணும்னா நான் செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அதை தான் சொன்னேன். நீதிமானதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். The righteous run into safe. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமாயிருக்கிறதை குறித்து படிக்கிறோம். ஓடி வருவாயா? இயேசுவை நம்புவாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, திருப்தியாய் சாப்பிட்டு நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். அதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கும் காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதைப்பு காலம் இருக்கும் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பின் காலம் இருக்கும். விதைப்பின் காலம் இருக்கும் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு புதிய வரத்து வருவதற்கு வரைக்கும் பழைய காரியம் இருக்கும், பழைய தானியம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதைக்கிற ஒரு புது விதைப்பு உண்டாகிறதுக்கு வரைக்கும், அறுவடை வரைக்கும் காத்திருக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே ரெடியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில், வீடுகளில் ராத்திரி சாப்பிட்டுட்டு பழைய சோறை கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எது வரைக்கும் இருக்கும் தெரியுமா? அடுத்த புதிய சோறு அன்னைக்கு மறுநாள் அடுத்த நாள் ராத்திரி தான் புதிதாக சோறு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ காலையில் கஞ்சி, மத்தியானமும் கஞ்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த சோறு வர வரைக்கும் அந்த பானையில் பழைய சாதம் இருக்கும். இது போல தான் குறைவில்லாமல் கண்டினியூஸா திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிக்கிற காலம், அறுவடை காலம், திராட்சை பழம் விதைப்பின் காலத்திலிருந்தும் திராட்சை பழம் பறிக்கிற காலம். இப்பதான் பிகின் பண்றோம். அப்போ ஒரு பறிப்பு இருக்கு, ஒரு விதைப்பும் இருக்கு, ஒரு அறுவடையும் இருக்கிறது. அறுவடையும் இருக்கு, விதைப்பும் இருக்கு. ரெண்டும் கண்டினியூவா நடந்துட்டே இருக்கு. அப்படியானால் அங்க குறைவே இல்லை. உங்கள் அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டு தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள். எப்போது அப்படின்னு சொன்னா, இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, 1வது வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை படிக்கும்போது தேவன் ஒரு பிரமாணம் கொடுக்கிறார். லேவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 1. நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் கால் வையாமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. அப்படியானால் என் ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளை கைக்கொண்டு என் கற்பனைகளை கைக்கொண்டு அவையின்படி செய்தால் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியுள்ள மிருகங்கள் தன் கனியையும் மரங்கள் தன் கனியையும் கொடுக்கும். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்திலே அந்த கல்லை வைக்காமலும் இருப்பீர்களாக. விக்கிரகத்துக்கு விலகியோடு என் பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனை செய்தால் ஏற்ற காலத்துல தேசத்துல மழையை பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்துல மழையை, ரைட் டைம், சீசன் தவறி அல்ல, பருவம் தவறி அல்ல. பருவம் தவறி மழை பெய்கிறதுனால மழை காலத்துல மழை பெய்யாமல் அறுக்க வேண்டிய அறுவடை காலத்துல மழை பெய்யறதுனால அறுவடை நஷ்டமாய் போகிறது. இப்படி கர்த்தர் சொல்லிட்டு சொல்றாரு, திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் விதைப்பு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதைக்கிற காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். அப்படியானால் ஒன்றுக்கொன்று குறைவில்லாமல் சுகமாய் தேசத்தில் குடியிருப்பாய்.
உமா பிசுகிற தொட்டி வற்றி போகாது, உன் எண்ணெய் கலசம் வற்றி போகாது, அதில் ஆசீர்வாதம் புரண்டுகிட்டே இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இதை திருப்தியின் ஜீவியம், உங்களோட வாழ்க்கையில திருப்தியுள்ள ஜீவியம். சிலர் எத்தனை சம்பாதித்தாலும் திருப்தி இல்லை, எத்தனையாய் கர்த்தர் கொடுத்தாலும் திருப்தி இல்லை. காரணம் என்ன? குறைவு குறைவு குறைவு, லேக்கிங் லேக்கிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுமை, எம்ப்டினஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் சொல்றாங்க 15-20 தேதி ஆயிட்டுன்னா பர்சில் பணம் குறைஞ்சிருது ஐயா, சமாதானத்தை இழந்துடுறாங்க. நம்ம பயப்பட வேண்டாம். உன்னை கர்த்தர் குறைவில்லாமல் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன், சுகமாயிருக்க பண்ணுவேன். சீர்கிறவளுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சுகமாயிருக்கும்படி விக்கிரகத்துக்கு விலகு. விக்கிரக ஆராதனை உன் சிந்தையில கூட வரக்கூடாது, உன் எண்ணங்கள்ல வரக்கூடாது. இயேசுநாதர் போட்டோ வச்சு கூட உன் வீட்டில் ஆராதிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஆவியா இருக்கிறார். பரிசுத்த உள்ளத்தோடு தொழுது கொள்வோம். நீங்கள் எதையாயிலும் இயேசுவை விட அதிகமாய் நேசித்தால் அது உங்களுக்கு விக்கிரக ஆராதனையாய், விக்கிரகமாய் மாறி போய்விடும். இயேசுவை விட அதிகமாய் ஒன்றை நேசிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்லை வைத்து நமஸ்கரிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரகமாய் ஒன்றையும் தேசத்தில் வைக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் அம்மா போட்டோ, அப்பா போட்டோ இதெல்லாம் விக்கிரகமாய் வைத்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அதை விட்டு வெளியே வருவோம். தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். இரண்டாவது அவர் சொல்லுகிற வார்த்தை, ஓய்வு நாளை ஆசரி. ஓய்வு நாளை ஆசரி, பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரி. நீங்கள நானும் ஓய்வு நாளை ஆசரிக்க பிரயாசப்படுவோம். ஓய்வு நாளை ஆசரிக்க ஜாக்கிரதைப்படுவோம். கர்த்தருக்குரிய நாளை பரிசுத்த நாள் என்று நினைப்போம். கர்த்தர் உண்டு பண்ணின நாளை கர்த்தருக்காய் ஆராதிக்க வருவோம். சிலருக்கு ஆராதனையில தாமதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையில உண்மை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9 மணிக்கு தானே ஆராதனை, 10 மணிக்கு போவோம், 10:30 போவோம். நடக்கட்டும், பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில், என்ற வாழ்க்கையில தேவனை கனப்படுத்துவோம். ஆராதனை செலுத்துகிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வோம். கர்த்தர் உங்களை என்னையும் தேசத்துல சுகமாய் குடியிருக்க பண்ணுவா. சுகமாய் நீ வாழ்ந்திருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு திருப்தி உள்ள ஜீவியத்தை தருவார். சேஃப் லைஃப் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய பிள்ளைகள் திருப்தியா இருப்பார்கள். நீ கிருபையில திருப்தி அடைவாய். இரக்கத்தினால திருப்தி ஆக்குவார். உன்னை தேவ சமூகத்தின் நன்மையினால திருப்தி ஆக்குவார். உன் வாய் கர்த்தருடைய வார்த்தையால் திருப்தி ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை திருப்தி ஆக்குவ. காலைதோறும் உன்னை கிருபையினால திருப்திப்படுத்துவார். வாழ்நாளெல்லாம் நீ மகிழ்ந்து கலிகூறும்படி கிருபையினால உன்னை திருப்தி ஆக்குவார். நீ கண் காண்கிறதுனால திருப்தி அடையாத உலகம், காது கேட்கிறதுனால திருப்தி அடையாத உலகம், போர்த்து கொண்டாலும் குளிர் எடுக்கிற உலகம், சம்பாதித்தும் திருப்தி இல்லாத உலகம். ஆனா இந்த திருப்திப்படுத்தாத உலகத்துல உன்னை திருப்தியாய் வைக்கிற அவருடைய கிருபை, உன்னை திருப்திப்படுத்துகிற அபிஷேகம், உன்னை திருப்தி உள்ளவனாய் மாற்றுகிற கிருபை உனக்கு தருவார். இந்த சூனேம் தேசத்து கனம் பொருந்தின ஸ்திரீ சொன்னார். தீர்க்கதரிசி கேட்கிறான், நான் ராஜாவிடத்திலாவது யாரிடத்தில் உனக்காக பேச வேண்டுமோ, இத்தனை சலக்கரணை செய்கிறாயே. ஆனால் அவள் சொன்னால், நான் தேசத்தில் சுகமாய் குடியிருக்கிறேன், நான் சுகமாய் குடியிருக்கிறேன். கர்த்தர் உன்னையும் என்னையும் சுகமாய் மாத்திரமல்ல திருப்தியாய் சாப்பிட்டு சுகித்திருக்க பண்ணுவார். நீ கர்த்தரையும் தேவனையும் ஆராதனையும் நீ கனம் பண்ணு. பரிசுத்த ஜீவியம், ஹோலி லைஃப். தேவனை ஆராதிக்க தான் பரிசுத்த நமக்குள்ள உருவாகும். மூன்றாவது, அவர் சர்வீஸ். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? ஒன்று சேஃப், ரெண்டாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன், மூன்றாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திர சர்வீஸ். உபாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனம் சுகமாயிருப்பதற்கு இன்னொரு ஆலோசனை சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலிருந்து 13 வரைக்கும் படிக்கும்போது, உபாகமம் 12ஆம் அதிகாரம் 10லிருந்து 13 வரைக்கும், நீங்கள் யோர்தானை கடந்து போய்
உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தில் குடியேறும் போது சுற்றிலும் இருக்கிற உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் அவர் விலக்கி உங்களை இளைப்பாற பண்ணுகிறதினால் நீங்கள் சுகமாய் வசித்திருக்கும் போது உங்கள் தேவனாகிய கர்த்தர் நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகனங்களையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசமபாகங்களையும், உங்கள் கையேறெடுத்து படைக்கும் படைப்புகளையும், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குடுமார்த்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு யாவரும் சுதந்திரம் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படும்படியாக கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் சொல்றார், உன்னுடைய ஆராதனை எப்படி இருக்குது? நீ கர்த்தர் உன்னை இளைப்பாற பண்ணி தேசத்தில் குடியிருக்கும் போது இவ்வளவு தூரம் ஆராதனைக்கு போறதா, அங்க போறதா, இங்க போறதா அப்படின்னு நினைக்காத. கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தானம் இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலிலே குடியிருந்தாலும் ஷீலோவாவிலே தான் வந்து தேவனை ஆராதித்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்நாள் பண்டிகை கொண்டாட ஷீலோவாவுக்கு வந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சாமுவேலை அவள் பெற்றாள். சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி பக்கத்தில் ஆராதனை இருக்கு, இங்க இருக்கு. உன் பொருத்தனைகளை, உன் காணிக்கைகளை, உன் தசம பாகங்களை, ஏறெடுத்து படைக்கும் காணிக்கைகளை கர்த்தர் தெரிந்து கொள்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு வா. கர்த்தர் ஸ்தோத்திரம். உனக்கென்று ஒரு ஆராதனை ஸ்தலம், chosen place, தேவன் தெரிந்தெடுத்த ஸ்தலம், appointed place, கர்த்தர் குறித்த இடம் உனக்கு தேவை. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னார், நான் காண்பிக்கும் இடத்திலே உன் மகனை எனக்கு பலியாய் செலுத்து, சர்வாங்க தகன பலியாய் செலுத்து. கர்த்தர் ஸ்தோத்திரம். பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறார். இந்த ஆபிரகாமை குறித்து படிக்கும்போது 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் கர்த்தர் குறித்த இடத்தை கண்டான். கர்த்தர் குறித்த இடத்துக்கு வாங்க. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற தெரிந்து கொண்ட இடத்துக்கு வாங்க. ஆசீர்வாதத்தின் மிகுதி நிமித்தம் அங்க போலாம் இங்க போலாம் இல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். உனக்கென்று கர்த்தருடைய நாட்டின அந்த தோட்டத்துக்கு ஓடிவா. கர்த்தர் உலாவுகிற இடத்துக்கு ஓடிவா. அப்பொழுது அதை கண்ட இடமெல்லாம் நீ பலி செலுத்தாமல் எச்சரிக்கையா இருந்தால் உன் சுக வாழ்வு துளிர்க்கும். நீ சுகமாய் வாழ்ந்திருப்பாய். 3 காரியம். ஒன்று, லைஃப் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கர்த்தர் ஸ்தோத்திரம். 3வது, சர்வீஸ். நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜீவிதம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சான்டிஃபிகேஷன் லைஃப். எங்கெல்லாமோ ஓடி எப்படி எல்லாமோ இல்லை. கர்த்தர் உனக்காக நியமித்திருக்கிற ஒரு இடம் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்துக்கு வரும்போது நீ சுகித்திருப்பார். நம்முடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? இன்னும் இஸ்ரவேல் தனித்து சுகமாயிருப்பான். நீ இஸ்ரவேலாயிரு. தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே ஓடி வருவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அசுத்தங்களுக்கு, விக்கிரக ஆராதனைகளுக்கு விலக்கி ஓடுவோம். 3வது, நல்ல ஆராதனையை செய்வோம். நம்மை கர்த்தர் சுகித்திருக்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் சுகமாயிருக்க பண்ணுவேன். அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். ஆமாண்டவரே, நீர் எங்களை சுகமாயிருக்க பண்ணும்படி எங்களை தந்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். நாமத்திலே சுகம். ஆண்டவரே, நாங்கள் விக்கிரகத்துக்கு விலகி ஓய்வு நாளை கனப்படுத்தும் போது சுகம். 3வதாக எங்களோடு பேசியிருக்கிறீர். நாங்கள் எங்களோட பலிகள், பொருத்தனைகள் கர்த்தர் நியமித்திருக்கிற ஸ்தானத்தில் தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை செய்து நாங்கள் சுகித்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை நடத்தும். எங்கள் ஜனங்களை சுகமாயிருக்க பண்ணும். கிருபை நன்மை தந்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.